அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நத்தம் சிவசங்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குன்னு. ஆனால் சமீபத்தில் இப்போ நாம் தமிழர் கட்சியை சுற்றி பல சர்ச்சைகள் வெடிக்க தொடங்கியிருக்கு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர் முத்துப்பாண்டி அவர்கள் விலகி இருந்தார். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயா ஏகலைவன் அவர்கள் ஒரு காணொலி பேசுகிறார். அதில் சில விஷயங்களை நாம் தமிழர் கட்சி குறித்து பேசுகிறாரு. அது ஒரு பக்கம் சர்ச்சையாக இருக்குது. களஞ்சியம் அவர்கள் சமீபத்தில் போட்ட பதிவு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னதானே நடக்குது நாம் தமிழர் கட்சியில்? அவங்களுடைய கருத்துக்களை முழுமையாக தெரிவிக்கல. என்ன காரணத்துக்காக வெளியேறாங்க, என்ன அவங்களுக்கான உள்ளுக்குள்ள நடந்த நிகழ்வுகள் என்ன, எதுவுமே நம்மளுக்கு பெருசா அதுல அவங்களும் வெளியில சொல்லல. ஒருவேளை அவங்களுடைய மனக்கசப்புல அவங்க சொல்ல விரும்பாத பட்சத்தில் அது சம்பந்தமா நம்ம பேசுறது கூட ஒரு நாகரிகமா இருக்காது. அந்த முத்துப்பாண்டிகிட்டயோ அல்லது ஐயா ஏகனவன் ஐயாட்டையோ எனக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இல்லை, அதுதான் உண்மை. ஆனா ஐயா ஏகனவன் எங்க பார்த்தாலும் நல்லா சிரிப்போம், பேசுவோம். ஆனா ஒருமுறை கூட ஐயா ஏகனவன் ஐயாவோட ஊடகங்களை நான் பேட்டி கொடுத்தது இல்லை. அவங்களும் ஐயாவை என்னை கேட்டதில்ல, நானும் அவர் கேட்டதில்லை. அவங்களும் வரீங்களா பேட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கா தம்பின்னு கேட்டதில்ல. நானும் ஐயா நம்ம சேனல்ல பேட்டி கொடுக்கணும் அப்படி எல்லாம் கேட்டதில்லை. நான் எந்த சேனலுமே நான் பேட்டி கொடுக்கணும்னு கேட்டதில்லை. ஆனால் அவர் என்னை கேட்டது, நானும் கேட்டதில்லை. ஆனா அவர் சேனலுக்கு பக்கத்துல இருக்க சேனலுக்கு நான் பேட்டி கொடுக்க போயிருக்கேன். அப்படி பேட்டி கொடுக்க போகும்போது ஐயாவை போய் சந்திச்சு பேசியிருக்கேன். ஐயாவும் நல்லா மனம் விட்டு பேசுவார், பழகுவார். ஆனா எந்த அவருக்கும் எனக்கும் அந்த பார்த்துக்கிட்டாலே நட்பை தவிர போன்ல என்ன கான்டாக்ட்ல. அதே மாதிரிதான் முத்துப்பாண்டியன் ஆரம்ப காலகட்டத்துல என்கிட்ட நல்லா பேசுவோம், பழகுவோம். அப்புறம் இடையில கருத்து முரண்பாடு எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவரும் பேசுறத தவிர்த்தாரு, நானும் அவரு பேச விரும்பாத போது நானும் பேசுறதில்ல. என்ன சொன்னா நத்தத்துக்கே பல தடவை கொடியேத்தவா வந்திருக்காரு. நத்தத்துக்கே பல நிகழ்வுகளுக்கு முத்துப்பாண்டியன் வந்திருக்காரு. வந்தப்ப கூட சிவசங்கரனையே அழைக்கலைனோ அந்த சிவசங்கரனையே வரலைனோ அவரு கேட்டாரு, என்னன்னு எனக்கு தெரியாது. என்னைய நேரடியா அவர் கலந்துகிட்ட நிகழ்வுகள் நத்தத்துல அவர் கலந்துகிட்ட சில கல்யாணங்கள், காது குத்துகள், இந்த மாதிரி நிகழ்வுகளை கூட எனக்கு நினைவுல சரியா கல்யாணம் காத்துதான் ஒரு சில நிகழ்வுகளோட அவரை பார்த்திருக்கேன். எந்த வகையில கூட ஏன் தேவி கொடியேற்றதுக்குள்ள நாங்க வந்திருந்தோம். முத்துப்பாண்டியனே கொடியேற்ற அவரே கொடியெல்லாம் ஏற்றிருக்காங்க. நத்தம் பேருந்து நிலையத்திலே கொடியேற்றிருக்காங்க. ஆனா என்னை கூப்பிட இங்க இருக்கக்கூடிய செய்யறவங்க என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. நான் அதை பத்தி கவலைப்பட்டேன். ஆனா என்னால உறுப்பினருடைய போடப்பட்டாங்கன்னா, என்னால் பொறுப்பு வாங்கினா உங்களுக்கு பொறுப்பு தர்றேன். சிவசங்கரனை எழுதுதான் உங்களுக்கு அவங்க வாழ்ந்து சொன்ன ஒரு காரணத்துக்காக அவர்கள் வேற வழி இல்லாம அவங்க முழுமையாக வச்சு நான் போட்டி போட்டு கட்சிகளை போட்டி போட்டு கட்சிகளை இங்க சாதிக்க போறது. என்னைய நத்தத்துல கட்சி வேலை பாக்கணும்னு சொல்லியா கூப்பிடுறாங்களோ அது ஒரு கட்சி வேலை பாக்குறேன். நத்தத்துல என்னை பேச கூப்பிடல, எந்த ஊர்ல என்னை பேச கூப்பிடுறாங்களோ அங்கே போய் பேசிக்கிறேன். அவ்வளவுதான் என்னுடைய நத்தம் சிவசங்கரனை நத்தத்துக்குள்ளேயே புறக்கணிக்க வைத்தார் நெல்லிக்குமாரன். அதுல அடுத்தடுத்து வந்தவங்களும் பயன்படுத்திட்டாங்க. நான் அதை பத்தி கவலைப்படல. இந்த அன்னையில போய் கூட புகாரா சொல்லல, எதுவுமே கிடைச்சது. அவ்வளவுதான், இது மாறும். அவ்வளவுதான். 2022 இருந்து இதுதான் நிலைமை. ஆனா நான் அதை பத்தி கவலைப்படல. திரும்ப அதாவது சரண், ஒவ்வொரு வினைக்கும் நேர் எதிர் வினை உண்டு. என்னை ஒரு தடவை புறக்கணிக்கிறான்னு சொல்லி பள்ளிக்கூடத்து பையன் மாதிரி அண்ணன் போய் சொல்லிட்டே இருக்க மாட்டேன். அதே நேரத்துல அண்ணன் முழுமையா சொல்லாமல் இருந்த தக்க நேரத்துல சரியான நேரத்துல அவர்கிட்ட அதையும் பதிவு செஞ்சிருக்கேன். ஆனா அடிக்கடி அதை போய் ரிமைண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி போகவே மாட்டேன். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்ந்து போயிருக்கீங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள்ல பூராவே முத்துப்பாண்டியை வந்திருக்காரு, பல நிகழ்வுகளை கொடியேற்றிருக்காரு, எல்லாமே செஞ்சிருக்காரு. ஆனா மனம் தெரிஞ்சு மற்றவங்க தான் அப்படி செய்யறாங்க. சிறப்பு இருந்தா வரக்கூடிய முத்துப்பாண்டியனா கலைஞனா அதை பேசிருக்கலாமே, கூப்பிட்டுருக்கலாமே, நம்மளே கூப்பிட்டுக்கலாமே. ஏப்பா நத்த சிவசங்கர் நத்தத்துல ஏப்பா வரேன்னு பேசிருக்கலாமே. ஒரு தரப்பு கூட அவங்கள்ட்ட பேசிட்டோம். நான் என்னை அழகா கூட இருக்கட்டும். ஆனா எதிர் தனிப்பட்டவரோட தம்பி நாங்க நத்தத்துக்கு வந்தோம், உங்களை கூப்பிட கேட்டா அவங்க சில கருத்துக்களை சொன்னாங்க. தம்பி உங்களுக்குள்ள என்ன கருத்து ஏற்படாங்க, நாங்க வந்த கொடியேற்ற எல்லாம் பண்ண நீங்க நல்லா இருக்கீங்களா, குடியேற்றதுக்கு அப்புறம் நாங்க இந்த இடத்துல இருக்கோம், அவங்களை சந்திக்க முடியுமா, இல்ல நாங்க நீங்க வாங்க எங்களை பார்த்து போங்க, எதுக்கு அன்னைக்கு அதை பத்தி நான் இருக்கிறேன். ஆனால் அது கூட அவங்க செய்யல. இன்னும் சொன்னா அவனை சிறையில இருக்கும்போது அண்ணன் அண்ணன் கேட்டிருக்காங்க, முத்துப்பாண்டியன் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது அந்த ஊடகத்தோட பேர் சொன்னால தவறு நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஏற்கனவே வேலை பார்த்ததான் நானும் சரியா போறேன், நட்பு ஊடகம் தான் அதை சொல்லல, அவங்க தவறு நினைக்குவாங்க. அப்ப அண்ணன் கேட்டிருக்காங்க, அண்ணன் அதை தவிர்த்து இருந்திருக்காரு. திரும்ப அண்ணன் முத்துப்பாண்டியனை சிறைக்கு போயிருக்க என்னை கேட்டாங்க. நான் அதை விட்டு கொடுக்கவே இல்லை. ஏன்னா அண்ணனுக்கு எனக்கு நான் எந்த வகையான முரண்பாடு, கருத்து முரண்பாடு கிடையாது, சண்டை போடல. அவருக்கு ஏதோ திடீர்னு அவர் பேசுற பாடிட்டா நான் பாடுறேன். அப்ப அந்த மாதிரி இடத்துல அண்ணனை ஒரு சிறைக்கு போயிடும். ஒரு தமிழ் தேசியவாதி சிறைக்கு போகும்போது விட்டு கொடுத்துடக்கூடாது. இல்ல அண்ணன் முத்துப்பாண்டியை கைது தவறுன்னு சொல்லி நான் பேசிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரிதான் இப்பவும் நான் திரும்ப சொல்றேன். அது நான் இப்ப நாம ஒரு கட்சி முறையா சொல்லணும்னா, ஐயா ஏங்களை வெளியில போயிட்டாங்க. வெளியில போனவங்களை விமர்சிச்சு பேசுறதுதான் கட்சிக்காரங்க. கட்சியை பேக்கப் பண்ணி தான் பேசுவாங்க, எல்லாரும் கட்சிக்கு ஆதரவாக பேசுவாங்க.
ஆனா நான் என்ன நினைக்கிறேன், நன்றி மறக்கூடாது நினைக்கிறேன். ஒரு வீட்டுல பச்சை தண்ணி வாங்கி கொடுத்துருந்தாங்க கூட அவங்கள்ட்ட நன்றி மறக்கூடாது. ஐயா ஏகலைவன் என்பவர் இன்னைக்கு வேணா ஒரு சில ஆலோசனைகள் சொல்லின்ற பேர்ல அவர் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு. அண்ணன் ஒரு பொது ஊடகவியலாளரா இருந்திருந்து கருத்து சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஐயா நாமக்கல் கட்சியுடைய முழு ஆதரவாளராக இன்னும் சொல்லணும்னா நாமக்கல் கட்சியுடைய ஒரு சேனல் மாதிரிதான் எல்லா பேருமே ராமநாவை பார்ப்போம். அப்படி இருக்கும்போது ஐயா ஒரு கருத்தை சொல்லிட்டாரு. உண்மையை சொல்லணும்னா அந்த கருத்துல எனக்கு கூட உடன்பாடு இருக்கு. அதுல ஏன் மாற்று கருத்து இல்ல. நான் ஐயா ஏகலைவன் ஐயாவை சப்போர்ட் பண்ணி பேசல, அவரை பகச்சு பேசல. உண்மை என் மனசுல பட்டதை பேசுறேன். ஐயா ஏகலைவன் ஐயாவோட கருத்துல நான் கட்சிக்காரனா இருந்தாலும் அவருடைய கருத்தோட நான் உடன்படுறேன். ஆனா அதே நேரத்துல பொது வழியில பேசிக்க வேணாம்னு எல்லா பேரும் சொல்றாங்க. இப்ப நீங்க தமிழம் அப்படின்ற யூடியூப் சேனல்ல அண்ணன் இவர் பேசியிருப்பாரு. யாரு புரியல? செந்தில் எனக்கு அண்ணன். அவர் என்னை பத்தி தப்பா பேசியிருக்காரு. என்னை பத்தியும் சிவசேனை கட்சி விட்டு போயிருப்பேன் நினைச்சு ஒரு வீடியோ பேசியிருப்பாரு. பேசுனதுக்கு அப்புறம் நான் கட்சி விட்டு போகவே மாட்டேன், அவருக்கு தெரியாது. ஆனா ஒரு வேலை போயிருவேன், அவருக்கு தேவை அன்னைக்கு ஒரு கண்டென்ட் வேணும்னு நினைச்சு என்னை பத்தி பேசிட்டாரு. திரும்ப அதுக்கப்புறம் ஒரு பொதுக்குழு என்னை பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு என்னை பேசினாரு. பேசும்போது என்னன்னே ஆள் இல்லாதப்ப யூடியூப்ல தப்பு தப்பா பேசுறீங்க, ஆளை பார்த்தாலே தப்பி கை முறையானே செந்தில்நாதன் எல்லாம் பிஹெச்டி முடிச்சிருக்காரு, முனைவர் முடிச்சிருக்காரு. என்னை விட வயதில் மூத்தவர். அவர் எப்ப பிஹெச்டி அதாவது பிஹெச்டி பிசிக்ஸ்ல முடிச்சிருக்காரு. போஸ்ட் டாக்டர் சொல்லுவோம், அதாவது பிடிஎஃப் சொல்லுவோம், போஸ்ட் டாக்டர் சொல்லுவோம். வெளிநாடுகள்ல போய் பிடிஎஃப் பிஹெச்டிக்கு அப்புறம் பண்ணக்கூடிய ஒரு படிப்பு வெளிநாடுகள்ல போய் அது ஒரு ஆண்டா 2 ஆண்டா படிச்சிருக்காங்க. எத்தனை ஆண்டா படிச்சிருக்காங்க தெரியல. என்னை விட செந்தில்நாதனே வயதில் மூத்தவர், என்னை விட அதிகமாக படித்தவர். நான் விளையாட இந்தியாவில் இருந்தாலும் அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன். ஆனா அதுக்கான உயர் படிப்பு போற கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி தான் போயிருக்கேன். அப்ப அண்ணன் என்னை விட அதிகமாவே படிச்சிருக்காங்க. என்னை அதுக்கப்புறமும் ஒரு ஸ்டெப் ஹேடுன்னு சொல்லிட்டு அடுத்து போயிருக்காங்க. அப்படியே வந்தவர் நிறைய நாடுகளுக்கும் போயிருக்காரு, நிறைய ஆய்வு சம்பந்தமாகவும் படிச்சிருக்காரு. அப்படியே வந்தாங்க இன்னும் கொஞ்சம் கண்ணியமா பேசிருக்காங்க. அந்த பேச்சுகளை பார்த்து சில வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்காங்க. அதை நான் என்ன சொல்றேன், ஐயா ஏகலைவன் இருக்கும் போதே நாம ஒரு கட்சிக்கு பயன்படுத்தாங்க. உண்மையிலேயே இருக்கும் போதே ஐயா நிறைய பயன்படுத்தா நிறைய நாம கட்சிக்காக பேசியிருக்காரு. என்ன சொல்லணும், பாண்டிச்சேரியில கௌதமன் ஐயாவோட குடும்ப விழாவில் கலந்துக்கிட்டது, அதுல அண்ணன் சீமா அவரு இல்ல அது ஒரு பேசிப்பாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், தொடர்ச்சியாக நம்மளுக்கு பக்கபலமா இருந்தவர்கள் இந்த ஐயா ஏகலைவனும் அண்ணன் முத்துப்பாண்டியனும் இதெல்லாம் நண்பர்கள் கட்சிக்காக உழைத்தவர்கள், நாமக்கல் கட்சிக்காக பேசினாங்க. இன்னும் சொல்றேன், முத்துப்பாண்டியனால நிறைய பயணப்பட்டார். ஒவ்வொரு தொகுதியா அவருடைய விலகல் கிடையாது. அது போக நிறைய யூடியூப் சேனல்ல பேசுறாங்க. யூடியூப் சேனல்ல எல்லாருமே சொல்றேன். ஆனால் நாம் தமிழர் தமிழ் தேசியம் பேசுறதை விட திராவிடத்தை பேசுறது இன்னும் அதிகமா கிடைக்கும். இந்துத்துவா பேசுறோம் அதோட அதிகமா கிடைக்கும். இது ரெண்டை விட அண்ணன் விஜய்க்கு ஆதரவா பேசுறோம், இன்னைக்கு அதோட அதிகமா கிடைக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நாம் தமிழ் கட்சிக்கு பேசுறாங்க. எல்லா பேரும் ஒரு சிலர் பேசல சொன்னாங்க, யூடியூப்ல போய் பேட்டி எடுத்தீங்கன்னா யூடியூப்ல பேசுறீங்கன்னா உங்களுக்கு தான் வருமானம் வந்துடும். இந்த வருமானத்தினுடைய விகிதாச்சாரம் வேறுபடும். ஒவ்வொரு கருத்து இருக்கும். நாம் தமிழர்கள் பேசுவது இருக்கிறதுலே ஒரு குறைவான பார்வையாளர்கள், ஒரு குறைவான வருமானம்னா அது நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியம் தான் சொல்லணும். இதை விட அதிகமாக பார்வையாளர்களை தாண்டி பேசுங்க, காசு பேமெண்ட் எல்லாம் இருக்கு. இப்ப திமுக எடுத்துக்கிட்டுங்க, அதிமுக எடுத்துங்க, நரேட்டிவ் செட் பண்றது பல யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே ஒரு சில யூடியூப் சேனல்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த தேர்தலே பேசியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்க பொறுப்பாளர்களே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேசிக்கிட்டு திடீர்னு பார்த்தா அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி ஐயா சூப்பரு, திமுகவோட கம்பேர் பண்ணையில எடப்பாடி ஐயா சூப்பரா ஆட்சி செஞ்சாரு, நல்லா இருந்தாரு, திமுகவுக்கு அவரே பரவாயில்ல, திமுகவோட அவர் நல்லா தான் ஆட்சி செஞ்சாரு, 4 ஆண்டுகள் பரவாயில்லாம தெரிஞ்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூட மட்டும் தவிர்த்துக்கலாம், இப்படி எல்லாம் நரேட்டிவ் செட் பண்ணாங்க. இந்த நரேட்டிவ நாம் தமிழ் கட்சிகளையே எடுத்து பேசுறாங்க. எந்தெந்த யூடியூப் சேனல் பேசிச்சு, எந்தெந்த நபர்கள் பேசினாங்க நான் சொல்ல தேவையில்லை. நீங்களே போய் தூத்துக்குடி துப்பாக்கி சூட பத்தி எந்தெந்த சேனல்ல ஐயா இதை பத்தி நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா பத்தி பேசினாலும் நீங்க எடுத்து பார்த்தாலும் தெரியும். நான் உங்களுக்கு ஒரு பீரியட் சொல்றேன். ஏன்னா அந்த காலகட்டங்களில் என்னையும் வர பேசினாங்க. என்னையும் சில நிறுவனங்கள் தொடர்பு கொண்டு நீங்க அதிமுகவுக்கு ஆதரவா பேசுங்க, மாசம் இவ்வளவு பணம் வாங்கிக்கங்க, நீங்க திமுகவுக்கு ஆதரவா பேசுங்க, மாசம் இவ்வளவு பணம் வாங்கிக்கங்க, அல்லது நீங்க தமிழக வெற்றிகளை எதிர்த்து பேசுங்க, அதற்கு இவ்வளவு பணம் வாங்கி, இப்படி எல்லாம் பேசிய ஒரு சில கட்சி சார்ந்த நிறுவனங்கள், அவங்க கட்சிக்காரங்க நேரடி வரமாட்டாங்க, ஒரு சில நிறுவனங்கள் இதை கூப்பிட்டு பேசுவாங்க. இப்படி எல்லாம் பேசியதான் உண்மை. அதே காலகட்டத்துல என்ன கிட்ட என்ன தலைப்பை பேச சொன்னாங்களோ, என்ன விடயங்கள்லாம் பேச சொன்னாங்களோ, அந்த விடயங்களை பூராத்தையுமே மற்றவர்களையும் கொடுத்து பேச சொன்னாங்க. இது எப்ப இருந்ததுன்னா ஒரு காலகட்டம் சொல்றேன். இந்த காலகட்டத்துல அந்த காணொலிகளை போய் பாருங்க, எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி பேசியிருப்பாங்க. குறிப்பாக நம்ம இதுல பாத்தீங்கன்னா மணப்புறம், அதாவது சிவகங்கை மாவட்டம் மணப்புறத்துல தம்பி இவர்
அஜித்குமார் மரணம் குறித்து தான் சொல்றீங்க? அஜித்குமாருடைய காவல் நிலையத்துல ஏற்பட்ட மரணம் குறித்து பேசின அந்த விடயத்துல இருந்து, அந்த காலகட்டத்துல இருந்து நீங்க எடுத்து பாருங்க. திமுக ஆதரவா நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருந்த யூடியூப் சேனல்ல எத்தனை பேர் பேசிருக்காங்க. நான் திரும்ப திரும்ப இதை சொல்றதுக்கான காரணம், நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே ஒரு சிலர் கட்சிக்காக உழைக்கிறேன், கட்சிக்காக பேசுறேன், கட்சிக்காக செய்யறேன், கட்சிக்காக அர்ப்பணிப்போட பேசுறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு திமுக ஆதரவா பேசி திமுக பணம் வாங்குறது, அதிமுக ஆதரவா பேசி அதிமுக பணம் வாங்குறது. இதுல 2-3 வகை இருக்கு. அதிமுக வந்து எப்படின்னா, ப்ரோ அதிமுக, ஆன்டி டிஎம்கே. அதாவது நீ டிஎம்கே எடுத்து பேசணும், அதிமுக ஆதரவா பேசணும், அதுக்கு ஒரு ஃபண்டு. அப்படி இல்லையா, முடியாது, நான் திமுக எதிர்த்து பேச மாட்டீங்க, பரவாயில்ல, அதிமுக ப்ரோ அதிமுக, அதிமுக ஆதரவா வந்து பேசி கடந்து போய்க்கலாம் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு ஃபண்டு. இதே அப்படியே திமுக வச்சுங்க, திமுக ஆதரவு, திமுக அதிமுக எதிர்ப்பு, இப்படிதான் இதுக்கு ஒரு ஃபண்டு. நீ திமுக ஆதரவா பேசணும், அதிமுக எதிர்த்து பேசணும், இதுக்கு ஒரு ஃபண்டு. இல்லைங்க நான் அதிமுக எதிர்த்து பேச மாட்டேன், திமுக ஆதரவா மட்டும் பேசுனா அதுக்கு தனியா ஒரு ஃபண்டு. இப்படி தனித்தனியா பேக்கேஜா பேசி நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கே இந்த மாதிரி ஆஃபர் வச்சு எனக்கு வந்துச்சு, நான் அதை தவிர்த்தேன், அது துரோகம், அது கட்சிக்கு செய்யற துரோகம், இந்த கட்சியில இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு செய்யற துரோகம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆகவே அதை செய்யவில்லை. அதுல நிறைய பேர் இந்த வேலையை செஞ்சாங்க, யாராவது பட்டியல். ஆனால் அதை செய்தால் கூட கட்சிக்கு நான் செய்யற துரோகம் ஆயிரும். அதே நேரத்துல கட்சிக்கு நான் செய்யற நல்லது கூட அது. நம்ம 50 பேர் இப்படி பாக்கலாம், கட்சிக்குள்ள இருந்துட்டு எவெல்லாம் கட்சிக்குள்ள இருந்துகிட்டே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசிக்கிட்டே திமுக ஆதரவா பேசுறேன், எவெல்லாம் அதிமுக ஆதரவா பேசுறேன். இருக்கிற பெரிய பேக்கேஜ் என்ன தெரியுமா சார்? திமுக கொடுத்த பேக்கேஜ். எதுக்கு தெரியுமா? திமுக ஆதரவாவும் பேசிக்கிட்டே இருக்கணும், ஸ்டாலின் கூட பரவாயில்லப்பா அப்படின்னு பேசணும். இன்னைக்கு பேசுறாங்க, ஸ்டாலினே பரவாயில்ல, பரவாயில்ல, உதயநிதி என்ன தப்பா பேசிட்டாரு, ஸ்டாலின் என்ன தப்பா பேசிட்டாரு, இப்படி பேசுறவங்க எல்லா பேருமே இன்னைக்கு இந்த பேக்கேஜ்ல இருக்காங்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா திமுக என்ற ஒரு தீய சக்தியை அழிக்காம, புரியுங்களா, தீய சக்தி அந்த விஜய் பயன்படுறதுக்காக சொல்ல, திமுக என்ற ஒரு கட்சி, பிஜேபி என்ற ஒரு கட்சி, இந்த பிஜேபி, திமுக, அதிமுக இந்த கட்சிகளை அழிக்காம, குறிப்பா காங்கிரஸ், இந்த 4 கட்சிகளை அழிக்காம நீங்க தமிழகத்திற்கு நல்லதே செய்ய முடியாது. இன்னைக்கு தமிழக வெற்றிகளை வந்திருக்கு, கொஞ்சம் பொறுமையா விட்டு பார்ப்போம். ஆனால் அழிக்கப்பட வேண்டிய தீய சக்திகள் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், இது 4. இதை விட மோசம், அந்த 4 கட்சிகளோட மிக மோசமானவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும். இதை நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். குறிப்பிடுறீங்க சார்? இல்ல சார், கொலை செய்யறவனோட கொலை செய்யறதுக்கு ஆதரவார்கள் மிகப்பெரிய அயோக்கியம். திமுக தமிழ் இனத்தை, காங்கிரஸ் தமிழ் இனத்தை அழித்த போது கூடவே இருந்து நம்மளுக்கு துரோகம் செஞ்சு அழித்தவர்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த விடுதலை சிறுத்தைகளும் இந்த கம்யூனிஸ்டுகளும். இவர்களை விடவே கூடாது. அதே மாதிரி அதிமுகவோட 2 பேர் நிற்காங்க. இதை நீங்க பாமக பாத்தீங்கன்னா எப்பவுமே பாமக வந்து எப்பவுமே ஒரு நிலைப்பாட்டுல இருக்கும். தமிழ் தேசியம் அப்படின்னா அது விட்டு கொடுத்தாரு, தமிழர்னால தமிழ் தேசியத்தை விட்டு கொடுத்தாரு. அதே நேரத்துல அவர் ஒரு சில இடங்களை வந்து தொடர்ச்சியா கூட்டணி மாறிட்டு அவரே அவர்களுடைய அவப்பெயரை எடுத்துட்டார். அவருடைய நல்ல தொடர்ச்சியா வந்து அவங்க கூட்டணி மாறுவாங்க. ஆனால் தமிழ் தேசியம் வந்தாங்க விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனா இந்த குறிப்பா மதிமுக மாதிரி, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், இது மாதிரியான கட்சிகள் திமுக, அதிமுக, பிஜேபி மிக மோசமானவர்கள். ஆனா ஏன் இவர்களை பத்தி நம்ம பேசுறதுன்னா, இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணியில இருக்காங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கூட்டணியில இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி திமுக தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அண்ணன் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக கூட்டணி. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல ஆட்சியில பங்கெடுத்திருக்காங்க விடுதலை சிறுத்தைகள். ஆனா என்ன சொல்றாங்க, நாங்க என்ன திமுக கூட்டணியில தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய நாடகங்கள் பார்த்து, இது மாதிரி நாடக கம்பெனிகள் இருக்கவே கூடாது. அழிக்கப்பட வேண்டிய தீய சக்தியோட மிகப்பெரிய தீய சக்திகள் இந்த மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஏன்னா இங்க உண்மையான கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சரியானது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய தலைவர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் பூராவே பச்சோந்தி. அப்ப இவர்களை நாம ஓங்கி அடிச்சாங்க, சம்பட்டி அடிச்சாங்க. அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நீங்க நல்லா பாருங்க, தமிழ்நாடு முழுக்க மாவட்ட அளவுல இருக்கக்கூடிய, தொகுதி அளவுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி போராடிக்கிட்டே இருக்கும். மற்ற கட்சிகளோட கம்யூனிஸ்ட் கட்சி போராடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஆளுங்கட்சியோட கூட்டணி இருக்கும். ஆளுங்கட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லும். நான் என்ன கேட்கிறேன், ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக நத்தத்திலேயோ திண்டுக்கல்லையோ போராடுங்க, மதுரையிலேயோ சோழவந்தாலே போராடுங்க, மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். ஏன் மாற்றுத்திறனாளிகளை கேடயமா வச்சு கொண்டு வந்து சாலை மறியல் பண்ண வைக்கிறீங்க, போராட்டம் பண்ண வைக்கிறீங்க? நேரடியா கடிதம் எழுத வேண்டியதாங்க. எங்க ஊர்ல நத்தத்துல, திண்டுக்கல் மாவட்டத்துல, மதுரையில, சோழவந்தால, வாடிப்பட்டியில, அழகநல்லூர்ல இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரியான இடர்பாடு இருக்கு. இதே இடர்பாடு தமிழகம் முழுக்க இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதற்கான தீர்வை ஏற்படுத்தும் சொல்லி இந்த தொகுதி அளவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், வட்டார அளவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் உங்க கட்சியோட தலைமை கொடுங்க. கம்யூனிஸ்ட் கட்சி 2 சேருங்க, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 பேரும் சேர்ந்துதானே இருக்கீங்க. நீங்க தமிழக முதலமைச்சருக்கு நடவடிக்கை ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் நீங்க அதை விட்டு இன்னைக்கும் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? இவங்க மேல
தமிழக வெற்றி கழகத்தோடு வெளியிலிருந்து ஆதரவு கூட்டணி யாரு கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும், சாலை மறியல் நடந்துகிட்டே இருக்கும். யார் சார்பா? கம்யூனிஸ்ட் சார்பா. திடீர்னு வைக்கலையா இப்ப சீமகரை கொடுக்க போறாரு. 7-8 வருஷம் கூட்டணியில இருந்தீங்க, அப்ப ஒரே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருந்தா சீமகரை ஆட்டிருக்கலாம். ஏன் அப்ப செய்யல? ஏன் அப்ப நீங்க போல? புரியுதுங்களா சார்? இது பூராவே நாடக கம்பெனி. யாரு? மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் நாடக கம்பெனி. காங்கிரஸ் எப்பவுமே யாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணாது, போராட்டம் பண்ணாது, எது பண்ணாது. அவங்க கட்சி தலைவர்களுக்கு ஏதாவது உடனே ராகுல் காந்தி ஆதரவா வேணா போராட்டம் பண்ணது, அதை தவிர வேற எதுவுமே செய்யாது. இல்ல வேற ஏதாவது அவருடைய இயக்கம் சார்ந்து வேற மாநிலங்கள் ஏதாவது பத்தின போராட்டம் தவிர தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி குரல் கொடுக்காது. அப்ப இது மாதிரியான நரேட்டிவா இருக்கும்போது, இது மாதிரியான கட்சிகளா இருக்கும்போது, இத்தனை யூடியூப் சேனல்கள் இருக்கும்போது, வருமானத்தை தாண்டி தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக ஐயா ஏ கலைவரோ அல்லது முத்துப்பாட்டியோ பேசினார்கள் என்றால், ஒவ்வொரு தொகுதியாக சென்று காணொலியில் பதிவு செய்தார்கள் என்றால், அவங்க ஒவ்வொரு தொகுதியா போய் மேடைகளை போய் பிரச்சாரம் செய்தார்கள் என்றால், அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவங்க ஒரு நபரா இருக்கட்டும், 2 நபரா இருக்கட்டும், எப்படியோ அவர்கள் ஒரு பெயரளவுல நெற்றிப்படி இயக்கமா கூட அவர்கள் ஒரு இயக்கமாக இருந்தார்கள். அந்த இயக்கத்தை தாண்டி நாம் தமிழ் கட்சியோடு அவர்கள் இணைந்து வேட்பாளராக போட்டிட்டாங்க, ஒரு வேட்பாளராக போட்டியிடாம களப்பணி செஞ்சாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்? அவர்கள் வேலை செய்ததற்கு நன்றி. அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு நன்றி சொல்றதோட அவங்களை நடத்திடுவோம். நான் ஒருத்தவங்க விசாரிச்சு ஏமா என்னமா பிரச்சனை கேட்கும் போது ஐயா ஏகநாயகர் சொன்னாங்க, அவர் வாக்கு செலுத்துற அன்னைக்கு வாக்கு பதிவு ஒரு திட்டு போட்டாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாரு? இஸ்லாத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாருன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள், ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த விரும்பாதவர்கள் அதிமுகவிற்கு வாக்கு செலுத்துங்கள் பேசியிருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு நபர் சொன்னாங்க. அப்படி கேட்கும்போது எனக்கு என்னன்னா அது தவறு. நான் தோற போயிட்டு நான் தேர்தலில் போட்டிடுறேன், ஆனாலும் தோற்றுகிறேன் எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருக்கும், மக்கள் மாற்றி இருக்கிறார்கள், மக்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. அப்புறம் என்ன செய்ய முடியும்? தோத்தாலும் அந்த தோல்வி அந்த ஏற்றுக்கிட்டு மனப்பக்குவத்தை வச்சுதான் நான் தேர்தலில் போட்டிடுறேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் பெருசா தலையை திடீர்னு அப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துல ஏகனவரும் இந்த மாதிரி நாமக்கல் கட்சி ஓட்டு போடுங்க அப்படி அதிமுக ஓட்டு போடணும் சொல்றதும் அதே அன்றைய ஐயாவுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்ப ஐயா குணநாடி குற்றநாடி மிகநாடி நிற்கக்கூடாது. நன்மை அதிகமாக இருந்தால் தீமையை மறந்துடணும், தீமை அதிகமாக இருந்தால் நன்மையை மறந்துடணும். இவ்வளவுதான் என்னை பொறுத்தளவு. அண்ணன் முத்துப்பாண்டியும் ஐயா ஏகலைவனும் நாம் தமிழர் கட்சி செய்தது நன்மைகள் அதிகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒருவேளை காலப்போக்குல நிறைய விடயங்கள் வெளியே இவங்க செஞ்சதெல்லாம் இப்படி தீமைகள்லாம் செஞ்சிருந்தாலும் வெளியே வரும்போது அப்ப நான் அதை கண்டிப்போம். இப்ப எனக்கு தெரிஞ்ச அளவு, என்ன அளவுக்கு எதிர அளவு, என்ன அனுபவத்திற்கு தெரிஞ்ச அளவுக்கு இவர்கள் தன் கட்சியாக உழைத்தார்கள் என்று நான் நம்புகிறேன். நான் பார்க்க இளையராளர்கள் பார்த்த காணொலிகள் இதெல்லாம் உழைச்சா நம்புறேன். இந்த 2 பேருக்கும் எனக்கு பெரிய நட்போ பெரிய தொடர்போ எனக்கு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் 3வது நபராக நான் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நான் தமிழ் கட்சிக்குள்ள இருக்கிறேன். நான் உழைக்கும் போது என்ன வழிகளை பார்க்கிறேன், அதே மாதிரி ஐயாவும் நண்பன் 2 பேரும் கட்சி வளர்த்து ஆகவே அவர்களுக்கு அவங்களை விட்டு கொடுக்க வேண்டாம். அதே நேரத்தில் அவங்களை அசிங்கப்படுத்தவோ அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியே பேசுறாங்க. ஏன்னா தமிழ் யூடியூப் சேனல்ல அண்ணன் செந்தில் அண்ணன் பேசுற காணொலியை நான் பார்த்தே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அண்ணன் படிப்பு தகுந்த மாதிரி அனுபவம் தகுந்த மாதிரி அண்ணன் கொஞ்சம் கண்டிப்பான வார்த்தை எதையா வந்துட்டாரு. இப்போ அண்ணன் மரியாதை பேசுறேன், பாசமாக இருக்கிறேன், பேசுறப்ப பேசிட்டு போறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, சிறுவர்கள் வீடியோ ஒரு மாதிரி பேசுறேன், நேரடியா நான் அவங்க பேசுறதே இல்லை. எப்பயாவது ஒரு நேரம் பொதுக்குழு இல்ல வேற ஏதாவது ஆர்ப்பாட்ட போராட்டம் பார்த்தாலும் அப்பதையும் போய் முறைச்சிட்டாரு முடியாது. நேரடியா பார்க்கும்போது சிரிச்சுட்டே கைவிட்டு பேச முடியும். ஆனா நான் ஒரு சில துரோகிகள்கிட்ட, ஒரு சில பிடிக்காதவங்கள்ட்ட இந்த கட்சியை வச்சு வியாபாரம் பார்த்து பேச முடியும். எனக்கு தெரிஞ்சு கட்சிக்குள்ள இவன் காசு சம்பாதிக்கிறேன், இவன் காசு சம்பாதிக்கிறாங்க, கட்சிக்குள்ள இருக்கிறேன், காசுக்காகவே யூடியூப் சேனல் வச்சு நடத்துறேன், காசுக்காகவே திமுக தமிழக வெற்றிகளை திட்டமும் திட்டுறான் அப்படின்ற நான் பேசக்கூடாது, பேசக்கூட இல்ல, தெரிஞ்சுக்கூட பேசுறே தடுத்து அவங்களோட அழைப்பை கூட எடுக்கிறது. காரணம் துரோகி இவர்களே. இந்த நாம் தமிழர் கட்சி என்பது மாவீரர்களுடைய ஆத்மாவால் வழிநடத்தப்படுகிறது. இந்த கட்சிக்கு யார் துரோகம் செஞ்சாலும் அந்த துரோகி அவன் வளர்ந்தே மாட்டேன், உருப்படைய மாட்டேன். மாவீரருடைய ஆத்மாவுக்கு துரோகம் செஞ்சுட்டு இந்த கட்சிக்குள்ள அந்த கட்சிக்கார சம்பாதிச்சா விளங்க மாட்டேன். ஏன்னா 1.5 லட்சம் ஆத்மா ஈழத்துல செத்து அந்த ஆத்மாக்கள் அனைத்து மாவீரர்களுடைய ஆத்மாவை நிக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல முல்லை பெரியார், காவிரி, பாலாறு, இருக்கக்கூடிய தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டால பல்வேறு வகையான நீச்சல் போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டத்தை பல்வேறு வகையான போராட்டங்களை உயிர் தியாகம் செய்தவர்கள். மாஞ்சோலை போராட்டத்துல இருந்து இன்னும் வரையும் பல மக்கள் போராட்டத்தினால் உயிரிழந்தவர்கள். இன்னும் இந்த மொழிக்காக, இனத்திற்காக, காவிரி நதிக்காக, முல்லை பெரியாருக்காக அப்படி பல இடங்கள்ல பலவே உயிரிழந்து மாவீரர்களாக இருக்கிறார்கள். அவருடைய ஆத்மாக்கள் இந்த தமிழ் தேசியத்தை வழிநடத்துகிறது தேசிய தலைவர் பிரபாகரன் போலவே. ஆகவே நான் அவர்களை நம்புகிறேன். அந்த ஆத்மாவுக்கு துரோகம் செய்தவர்கள் உண்மையாகவே இந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க, வெளியே போகணும்.
யார் வேணாலும் வெளியே போகலாம். நாளைக்கே கட்சி எடுத்து கூட வெளியே போகலாம். வெளியே போய் நான் என்ன பேசலாம். புரியுங்களா? அப்ப இருக்கிற கட்சிக்கு எதிராக பேசக்கூடாது, கட்சிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மனசாட்சியோட குறைந்தபட்ச நாகரிகத்தோடு குறைந்தபட்ச மனசாட்சியோடு பேசணும். நமக்கு அடையாளம் கொடுத்தது. நான் திரும்ப சொல்றேன், எனக்கு 1000 கருத்து முரண்பாடு வந்தாலும் அண்ணன் நான் எவ்வளவோ முரண்பட்டு நின்றாலும் கூட நான் உண்மையா ஒண்ணு கட்சி விட்டு போகாதுக்கான காரணம் எனக்கு முகவரி. நான் எவ்வளவு ஹார்ட் பண்ணிருக்கேன். நான் உழைச்சிருக்கேன், உழைக்காம எனக்கு பேர் கிடைக்கல, உழைச்சிருக்கேன். அந்த உழைக்கிறதுக்கு எனக்கு ஒரு அடித்தளம், எனக்கு ஒரு இடத்தை கொடுத்தது அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி. இந்த அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நான் கட்சியை விட்டு வெளியில போனாலும் விசுவாசத்தோட இருக்கணும். அப்பதான் நான் அரசியல வளர முடியும், அப்பதான் நான் அரசியல் ஜெயிக்க முடியும். எனக்கு இன்னொரு கட்சி வாய்ப்பு இல்லை, இன்னொரு போரிட்டு இருக்காங்க, அங்க போய் உட்கார்ந்து இந்த கட்சியை துரோகத்தை செஞ்சோம், அந்த கட்சி துரோகம் செஞ்சோம்னா அந்த கட்சியை பத்தி பழி சொல்லி பேசுறேன்னா அது நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இறைவனால அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். இருந்தாலும் நான் வெளியே சென்றாலும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அதனாலதான் இப்ப வெளியில போனா ஐயா அண்ணன் முத்துப்பாண்டிக்கும் ஐயா இவருக்கு ஏன் சொல்றது, அண்ணே எங்க கட்சியில யாராவது பேசினாலும் அதை கடந்து போகிறேன். நீங்க கட்சியை பாக்காதீங்க, மாவீரர்களை பாக்குறேன். இந்த மாவீரோட ஆத்மா கட்சியா நிக்கிறேன். சீமானனுடைய உழைப்ப பாருங்க. அதுக்காக நீங்க கொஞ்சமாச்சு இந்த கட்சியை தவிர்த்து இவ்வளவு நாள் நீங்க நட்டு வச்சு வளர்த்த மரங்கள் தமிழ் தேசியம், நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் இங்க மாவீரர்களால் அண்ணன் சீமானால் நட்டு வைக்கப்பட்ட மரபா இருந்தாலும் இங்க நாமெல்லாம் சேர்ந்து தண்ணி ஊத்தி வளர்த்துறது. நாம தண்ணி ஊத்தி வளர்த்த நாம் தமிழர் கட்சின்ற மரத்தை நாம வைக்கிறாங்க. கட்சி பிடிக்கலையா, கொள்கை பிடிக்கலையா, அந்த சீமானனுடைய நடவடிக்கை பிடிக்கலையா, நீங்க வெளியில போறீங்க. உங்க கருத்திலே உங்க குறிப்பிட வெளியில போயிட்டு ஒருவேளை நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்களே உங்களை பிடிக்காத போது உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நல்லா சிரிச்சு பேசுறேன். வெளியில போனதுக்கு சீட்டானா ஓங்கி ஓங்கி அடிப்பாங்க. புரியுங்களா? நீங்க அந்த கோபத்தை ஒரு தனிநபர் யூடியூப்ல பேசுறாங்கிறதுக்காக அவருக்கு இருக்கக்கூடிய கோபத்தை பண்பத்தை சீமானன் மீதோ அல்லது நாம் தமிழர் கட்சி மீதோ காட்ட வேண்டாம். நீங்க எப்பவும் போல உங்களுடைய கருத்துக்களை நாகரீகமா பதிவு செய்கிறேன். வெளியில இருந்து கூட இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கும் சீமானனுடைய வெற்றிக்கும் உறுதுணையாற்ற தாழ்மையா அந்த ஐயாரையும் அண்ணனையும் அன்போடு கேட்டுக்கிறேன். ஓகே சார், மிகவும் தெளிவாக கேட்ட கேள்விகளை பதில் சொல்லியிருந்தீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.